வணக்கம். என்னருமை தமிழக மக்களுக்கும் இங்கே வந்திருக்கக்கூடிய மீடியா நண்பர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். எல்லாம் வல்ல இறைவனுடைய அருளால் இன்றைக்கு என் மகன் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு உடைய வாழ்க்கையில் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு திருப்பமான நாளாக நான் கருத வேண்டும். காரணம், இந்த பி பாடல் சம்பந்தமாக ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலையை கிட்டத்தட்ட கடந்த மாதம் 12ஆம் தேதியிலிருந்து தொடங்கி, அதாவது கடந்த 2015ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் 12ஆம் தேதியிலிருந்து தொடங்கி இன்னைக்கு இந்த ஜனவரி 4ஆம் தேதி வரை ஒரு கோர்வையா இன்னைக்கு மீடியாலெல்லாம் இவ்வளோ பெரிய பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அளவுக்கு போன ஒரு வழக்கு. ஒரு சாதாரண சிம்பிளான ஒரு பெட்டி கேஸ் போடக்கூடிய அளவுக்கு ஒரு பெயிலபிள் செக்ஷனில் போட வேண்டிய வழக்குக்கு இவ்வளோ பெரிய பில்டப் கொடுத்து மீடியாலெல்லாம் இவ்வளோ பெரிய ஒரு இதை பண்ணி விட்டு, சிம்பு என்னமோ 3 படை தேடுது, 5 படை தேடுது, இத்தனை படை தேடுது என்றெல்லாம் பிரச்சனைகள்லாம் உருவாக்கி இவ்வளோ பில்டப் கொடுத்ததற்கு பின்னால் இன்னைக்கு நாங்கள் சிலம்புக்கு இந்த வழக்கில், இந்த பி பாடல் சம்பந்தப்பட்ட வழக்கில் எங்களோட விளக்கத்தை அத்தனையும் நாங்கள் சொல்லியிருந்தோம். என்னன்னா, நம்பர் 1, இந்த பாடல் ஒரு திரைப்படத்தில் இடம்பெற்ற ஒரு பாடல் அல்ல. ஒரு இன்னும் சொல்ல போனால் ஒரு பிரைவேட் ஆல்பமாக வெளியிடப்பட்ட பாடலும் அல்ல. இந்த பாடல் அடிப்படையிலே நான் சொன்னேன், எல்லாத்துக்கும் மேலே இந்த பாடலை சிம்பு இத்தனை தொலைக்காட்சி இருக்கீங்க, ஏதாவது தொலைக்காட்சியில் பாடினாரா? பாடலை. இல்லை ஒரு ஆல் இண்டியா ரேடியோவில் பாடிட்டாரா? இல்லை எஃப்எம்ல பாடிட்டாரா? இல்லை. இல்லை ஏதோ ஒரு ஸ்டேஜ் ஷோவில் பாடினாரா? இல்லை. இல்லை ஏதோ ஒரு மேடையில் ஏறி பாடிட்டாரா? இல்லை. இல்லை இங்கே போய் ஒரு தெருவோரத்தில் நின்று ஒரு சிலம்பரசன் போய் பாடிட்டாரு சொன்னீங்களா? இல்லை, எங்கேயுமே இல்லை. எல்லாத்துக்கும் மேல ஒரு பாடல் என்று சொன்னால் அது அபிஷியலா அதிகாரப்பூர்வமா வெளியிடப்பட வேண்டும். வெளியிடப்பட்டதா? அதிகாரப்பூர்வமா வெளியிடப்படலை. அதாவது அபிஷியலா வெளியிடப்படாத ஒரு பாடல். ஏதாவது பேப்பர்ல விளம்பரம் கொடுத்து இந்த பாட்டை நாங்க வெளியிடுறோம், ஏதாவது இந்த படத்துக்கு இந்த பாட்டுக்கு யாராவது ப்ரொடியூசர் இருக்காங்களா? இந்த பாட்டுக்கு யாராவது டைரக்டர் இருக்காங்களா? இந்த பாட்டை யாராவது வாங்கின ஆடியோ கம்பெனி இருக்கா? இந்த பாட்டை வெளியிட்டு எந்த ஆடியோ கம்பெனியாவது இதெல்லாம் பயன்பெற போறாங்களா? இல்லை. எந்த விதமான பயன்பாட்டுக்கமான இதுவே இல்லாத நேரத்தில் நாங்களே வெளியிடாத போது யாரோ ஒரு என்ன சொல்ல ஒரு அன்ஸ்க்ரூப்லஸ், ஒரு மிஸ்சீவஸ் தேர்ட் பர்சன், ஒரு வேண்டாத விஷக்கிருமி தேடி எங்களால் தூக்கி எறியப்பட்டு ஓரங்கட்டப்பட்டு வேண்டாம் என்று வீசி எறியப்பட்ட ஒரு பாட்டை, ஒரு அறைக்குள்ள கம்போஸ் பண்ண ஒரு பாட்டு, ஒரு பாத்ரூம்ல அறைக்குள்ள ஒருத்தருக்கு பிரைவசி இருக்கா இல்லையா கம்போஸ் பண்ணப்பட்ட ஒரு பாட்டை, வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்த ஒரு பாட்டை, ஒரு டெசர்டட் லெவல்ல ஒதுக்கி வைக்கப்பட்ட பாட்டை ஒரு தேர்ட் பர்சன் யாரோ தேடிக்கொண்டு போய் சிலம்பரசன் மீது, சிம்பு மீது வேண்டுமென்றே ஒரு அவப்பெயரை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் இதை அவர்கள் தான் இணையதளத்தில் பதிவிறக்கம் செய்திருக்கிறார்கள். அது டிரான்ஸ்மிட்டிங் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. நான் பெட்டிஷன் கொடுத்திருக்கேன். நான் கொடுத்த பெட்டிஷனுக்கு சைபர் கிரைமில் நான் போய் சென்னையில் போய் கொண்டாந்து கொடுத்தேன். அதற்கு எஃப்ஐஆர் போட்டதா தெரியல. ஆனால் 12ஆம் தேதி அன்னைக்கு கோவையில் கொடுத்த ஒரு பெட்டிஷனுக்கு, ஒரு மாதர் சங்கத்தின் அமைப்பின் சார்பாக கொடுத்த பெட்டிஷனை 4 மணி நேரத்தில் எஃப்ஐஆர் போட்டிருக்கிறாங்க. எங்களுடைய இது என்னன்னு கேட்டா, நீங்க எஃப்ஐஆர் போடுறதுலேயே குற்றச்சாட்டுக்கான எந்த ஆதாரமும் அதில் சொல்லல. என்ன தகாத வார்த்தையை, அதாவது வல்காரிட்டி வேற, அப்சலிட்டி வேற, ஆபாசம் என்பது வேற, கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினது என்பது என்ன, கெட்ட வார்த்தையை பயன்படுத்தினார் என்பதை கூட முழுமையாக எழுதி ஒரு பெட்டிஷன் கொடுக்க முடியல. அந்த முழுமையாக கொடுக்க முடியாத இடத்துல அந்த வார்த்தையை கூட போட முடியாம ஒரு எஃப்ஐஆர், தி ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் ரிப்போர்ட், எப்படி அது செல்லும்? அதில் போடப்பட்ட செக்ஷன்லாம் எப்படி, இந்தியன் பீனல் கோடு படி அதில் இருக்கக்கூடிய எந்த செக்ஷன் படியும் இது பண்றதுக்கான எந்த முகாந்திரமும் இல்லை. ஆனால் இவ்வளவு எல்லாம் பண்ணதுனால தான் அந்த கோயம்புத்தூர்ல போடப்பட்ட அந்த வழக்கை எதிர்த்து எஃப்ஐஆர் போடுறதுக்கே இது அன்ஃபிட், அது கிரவுண்ட்லெஸ், தட் இஸ் பேஸ்லெஸ் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்க ஒரு குவாஷ் பெட்டிஷன் போட்டிருந்தோம். அது விசாரிச்சாரு கணம் நீதிபதி அவர்கள், சுப்பையா அவர்கள், நீதிபதிகள் விசாரித்து விட்டு அது நாளைக்கு வருது. அந்த பெட்டிஷனை, அந்த எஃப்ஐஆர் போட்டதே செல்லுபடியாகாது, தள்ளுபடி பண்ணும் அப்படின்னு தான் நாங்கள் போட்டிருந்தோம். அந்த வழக்கு நடந்து கொண்டிருக்கும் போதே அதற்கு நாங்கள் ஃபர்ஸ்ட் ஆன்டிசிபேட்டரி பெயிலே நாங்கள் மூவ் பண்ணவே இல்லை சிலம்பரசனுக்கு. ஏன்னா திஸ் இஸ் It's a simply it's a bailable section. All bailable section சொல்லக்குள்ள இதுக்கு ஏன் ஒரு ஆன்டிசிபேட் பெயில், இந்த முன்ஜாமீன் இட்ஸ் நாட் நெசசரி அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் மூவ் பண்ணவே இல்லை. ஆனால் கோயம்புத்தூர்ல போட்ட வழக்கை தொடர்ந்து சென்னையிலையும்
வேறு ஒருவர் கொடுத்து விட்டார், அவருக்கு மன உளைச்சல் ஏற்படுத்தி கொடுத்த ஒரு வழக்கையும் இவர்கள் பதிவு செய்தவுடன் அப்பதான் ஒரே அஃபென்ஸுக்கு ஒரு குற்றத்துக்கு 2 இடத்தில் ஒரு எஃப்ஐஆர் போடும்போது நாங்கள் ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்றோம். அந்த ஆன்டிசிபேட்டரி பெயில் மூவ் பண்ணப்ப அன்றைக்கு அரசு தரப்பின் சார்பில் கொடுக்கக்கூடாது எவ்வளவு பலத்தை எதிர்ப்புகள்லாம் கிளப்பிட்டு இருந்த காரணத்தால் அந்த வழக்கு மீண்டும் இன்றைக்கு ஜனவரி மாதம் 4ஆம் தேதி இன்றைக்கு இந்த வழக்கு இன்றைக்கு மதியம் விசாரிக்கப்படும் என்று சொல்லிய போது இன்றைக்கு எங்கள் தரப்பில் தியாகேசன் அவர்களும் எங்களுடைய சீனியர் கவுன்சில் முத்துக்குமாரசாமி அவர்களும் கனம் நீதிபதி ராஜேந்திரன் அவர்கள் முன்னிலையில் அவர்கள் தோன்றி அவர்கள் கருத்துக்களை அரசு தரப்பினரையும் மீறி எடுத்து வைத்த வாதங்களின் காரணமாக இன்றைக்கு என் மகனுக்கு அந்த முன்ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ஒரு பெயிலபிள் செக்ஷன், அதுவும் 11ஆம் தேதி இன் ஃப்ரண்ட் ஆஃப் த போலீஸ். இதெல்லாம் வந்து கஸ்டடியில் எடுத்து வச்சு விசாரிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு பெரிய அஃபென்ஸே இல்லை. ஒரு மேஜிஸ்ட்ரேட்டுக்கு முன்னாடி பெயில் கொடுக்கணும், கொடுத்தே தீரணும். இது கைதே செய்ய முடியாத அளவுக்கு இருக்குங்கிறத அங்க கனம் நீதிபதி அவர்கள் அதை பதிவு செய்து இன்றைக்கு அப்படி வந்து இந்த பெட்டிஷனருக்கு இந்த பெட்டிஷன் போட்ட சிலம்பரசனை ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய பாதுகாக்கக்கூடிய அளவில் ஒரு நல்ல தீர்ப்பை வழங்கியிருக்கிறார். அந்த தீர்ப்பை ஒட்டி இந்த தீர்ப்பை நான் பெறுவதற்கு காரணமாக இருந்த நான் என்ன சொல்றேன்னா, எல்லாம் வல்ல இறைவன், எல்லாம் வல்ல இறைவன். இறைவன் என்று சொன்னால் வடக்கருத்தீஸ்வரர் கோயிலில் சென்று அன்றைக்கு நான் காஞ்சிபுரத்திலே நான் அன்றைக்கு ஒரு யாகம் நடத்திவிட்டு என்ன சொன்னேனோ, நான் காலபைரவர் கோயிலுக்கு காஞ்சிபுரத்திலே சென்றாலும் சரி, காஞ்சி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வணங்கினாலும் சரி, நான் ஸ்ரீராம ஜெயம் ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்றாலும் சரி, சர்ச்சுக்கு போய் பிரைஸ் அவார்ட் என்று எல்லாம் வல்ல இறைவனை கர்த்தர் ஒருபோதும் என்னை நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை என்று கர்த்தர் சொன்ன வார்த்தைகள் நம்பி காரணத்தால் குர்ஆனில் நாங்கள் அளவுக்கு அதிகமான துன்பத்தை கொடுத்து விட்டால் மீண்டும் இன்பத்தை தந்தே தீருவோம், நாங்கள் அளவுக்கு அதிகமான துன்பத்தை கொடுத்து விட்டால் மீண்டும் இன்பத்தை தந்தே தீருவோம் என்று குர்ஆனில் சொல்லப்பட்ட காரணத்தால் எல்லாம் பிஸ்மில்லா இன்ஷா அல்லாஹ் இறைவனுடைய அல்லாஹ்வின் அருளால் இன்றைக்கு எல்லாம் வல்ல ஏக இறைவன் ஒளிமயமான இறைவனுடைய அருளால் இன்றைக்கு எங்களுக்கு என் மகனுக்கு இந்த முன்ஜாமீன் கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் அந்த இறைவனுக்கு நன்றி. அந்த இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்ற அதே நேரத்திலே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை தாய்மார்கள் தொட்டு எங்களுடைய ரசிகர் மன்றத்து தோழர்கள், என்னுடைய கட்சி தொண்டர்கள், என்னுடைய நல விரும்பிகள், என்னுடைய அபிமானிகள் அத்தனை பேரும் செய்த பிரார்த்தனை, அத்தனை பேரும் எங்கள் மீது காட்டிய நம்பிக்கை, இவ்வளவு ஏன் ஒரு சிவசேனா கட்சியை சேர்ந்தவர்கள், நம்முடைய ராஜ் தாக்கரே கட்சியை சேர்ந்த மற்றும் நவநிர்மான் சிறுபான்மை தேசிய கழகம் என்று எத்தனையோ சின்ன சின்ன அமைப்புகள், நடுநிலை அமைப்புகள், இந்த வீரலட்சுமி போன்ற தமிழ் இன உணர்வு படைத்த நல்ல தமிழ் தூய நெஞ்சங்கள், தமிழ் தூய சாதியைச் சேர்ந்த அத்தனை அமைப்புகளும், இன்னும் சொல்ல போனால் மொழிக்கெல்லாம் அப்பாற்பட்டு அது கர்நாடகத்திலிருந்து எத்தனை ஆதரவு குரல், கேரளாவிலிருந்து எத்தனை ஆதரவு குரல், ஆந்திராவிலிருந்து எத்தனை ஆதரவு குரல், ஏன் மகாராஷ்டிராவிலிருந்து எத்தனை ஆதரவு குரல், உலகெங்கும் இருக்கக்கூடிய ஈழ தமிழர்கள் எத்தனை பேர், அத்தனை பேரும் எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்திருக்கிறார்கள். இன்றைக்கு தமிழ்நாட்டில் இந்த சிலம்பரசன் ரசிகர் மன்றத்தின் சார்பாக எத்தனை அமைப்புகள் சிலம்புக்கு ஆதரவாக போராட வேண்டும் என்று துடித்த போது, ஆனால் போராட்டத்துக்கு வழிவகுத்தார்களோ இல்லையோ, அரசு தரப்பிலே உத்தரவு கிடைக்கவில்லை என்றாலும் கூட அத்தனை இடங்களில் எங்களுடைய குரல் டிவி பாருங்க, எத்தனை ரசிகர் மன்றங்கள் தங்களுடைய போஸ்ட் அடிச்சு விட்டுருக்காங்க. அத்தனை போஸ்ட் அடிச்ச எங்களுடைய சிலம்பரசன் ரசிகர் மன்றத்துக்கும், எங்களுடைய லட்சிய திமுக தொண்டர்களுக்கும், நடுநிலை அமைப்பை தாழ்ந்த தமிழ் அமைப்புகளுக்கும் நான் நன்றி தெரிவிக்கிறேன். எல்லாத்துக்கும் மேல இந்த வழக்கை தொடுத்து விட்டு என்னுடைய பேட்டியை பார்த்துவிட்டு, என்னுடைய மனைவி உஷா ராஜேந்தர் அவர்களுடைய அந்த ஒரு தாயின் கண்ணீரை குமுறலான பேட்டியை பார்த்துவிட்டு, இந்த தமிழ் இன உணர்வோடு ஒரு மனித நேயத்தோடு அவர்கள் கட்சியின் சார்பிலே சைதாப்பேட்டை நீதிமன்றத்திலே போட்டிருந்த வழக்குகளை கூட வாபஸ் பெற்ற பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவன தலைவர் டாக்டர் ஐயா அவர்களுக்கும், அவருடைய அன்பு மகன் என்னுடைய இனிய நண்பர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும், அதை போல தமிழ் இன உணர்வோடு என்னுடைய இனிய நண்பர் ஒரு தூய தமிழ் இன உணர்வோடு மனிதநேயத்தோடு விடுதலை சிறுத்தைகள் சார்பிலே அவர்கள் கட்சி சார்பிலே போட்டிருந்த அந்த வழக்கையும் வாபஸ் பெற்ற திருமாவளவன் அவர்களுக்கும், இதை போன்று எங்களுடைய என் மகன் மீதும் என் மீதும் அக்கறையோடும் பாசத்தோடும் அபிமானத்தோடும் எங்களுக்காக இத்தனை பேர் நடுவுநிலைமையோடு எங்களுக்காக குரல் கொடுத்த காரணத்தால் அத்தனை தாய்மார்கள் கோயிலுக்கு போனப்போ உன் மகன் ஒன்றும் ஆக மாட்டான், உன் பையனுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது சதிதான், இதையெல்லாம் உடைத்துக் கொண்டு உங்கள் மகன் நிச்சயமா இதில் இருந்து விடுபெற்று வருவார் என்று குரல் கொடுத்த அத்தனை
தாய்மார்களுக்கும் அத்தனை நல்ல ரசிகர்களுக்கும் இந்த தருணத்திலே முன்ஜாமீன் இன்னைக்கு கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் இந்த முதற்கட்ட வெற்றியை ஏற்படுத்தி கொடுத்த எல்லாம் வல்ல இறைவனுக்கும் நன்றியை தெரிவித்து, எங்களுக்கு சார்பாக குரல் கொடுத்த மீடியா நண்பர்களுக்கும் பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்த அத்தனை மீடியாக்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எந்த ஆதாரபூர்வமான உண்மையான விஷயங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய kuraltv.com பாருங்க. என்னுடைய விளக்கம் இல்லை, எங்கள் தரப்பு நாங்கள் எந்த விளக்கம் கொடுத்தாலும் உண்மையை சொல்லுவோம், அதை உறக்கச் சொல்லுவோம், அதை உங்களுக்கு சொல்லுவோம். நண்பர்களே, மறக்காம kuraltv.com சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சல்யூட் பண்றேன்.